தினமும் நான் விடியற் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சிட்டு அன்றாட கடமைகளை முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போக ஆரம்பிப்பேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் வீடு 2வது மாடியில் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். நான் தினமும் காலையில் படிக்கட்டு இறங்கி தெருவுக்கு நடந்து வருவேன். தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தனியாக நடந்து வாக்கிங் போயிட்டுருப்பேன். அந்த காலை நேரத்து குளிர்ச்சி, அந்த இருள் மிக அருமையாக அற்புதமாக இருக்கும். நம்ம நடந்து போகிறப்போ சில நேரம் நம்முடைய பிரெயின் அமைதியாக இருக்கும். எந்த யோசனையும் இல்லாமல் இந்த சுற்றுப்புறத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புது புது ஐடியா மைண்டில் உதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஐடியா ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும். பகல் நேரத்தில் இந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு திங்கிங் நமக்கு இருக்காது. ஆனால் அந்த விடியற்காலை நேரத்தில் தெருக்களில் யாருமே நடமாட்டம் இல்லாத அந்த பொழுதில் நமக்கு அந்த சிந்தனைகள் மிக அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் வாக்கிங் போவான்னு பார்ப்பேன். ஆனால் ஒருத்தரும் காணோம். நான் மட்டும்தான் எப்பொழுதுமே தினமும் தனியாக நடந்து போயிட்டே இருப்பேன். ஸ்ட்ரீட் லைட் அந்த தெருவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சில இடங்களில் எரியுது, சில இடங்களில் எரியிறதில்ல. அங்கங்கே நாய்கள் இருக்கும், உரைக்கும். ஆனால் அதை நான் கண்டுக்க மாட்டேன். இதனுடைய தெருவை கடந்து போனால் அப்படியே மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோடு வழியாக நான் நடந்து போயிட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு நிறைய பேர் வண்டியில் ஏதோ பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஒரு மார்க்கெட்டு ரோடு ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே போயிட்டால் இந்த அமைதி இருக்காது பாருங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் நடந்து போகிறேன். இப்போ தான் அந்த அங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனக்கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. அங்கங்கே பொருளுங்க வாங்கிட்டு, காய்கறி அது இதுன்ட்டு அவங்க கடைகளுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கடைகள்லாம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஒரே சவுண்டாக இருக்கும் இந்த இடம் மட்டும். ஆனால் இந்த இடத்த நான் கடந்து போனால் தான் மெயின் ரோடுக்கு போக முடியும். இந்த அதிகாலை நடைப்பயிற்சி பழக்கம் எனக்கு கடந்த ஒரு 25 வருஷமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ நேரத்துக்கு படுத்தாலும் சரி, கரெக்டாக ஒரு 4:30 4:45 தூக்கம் தெரிஞ்சிடும். எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சிட்ட உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கிருஷ்ணா காஃபி ஃபாருங்கிற அந்த டீ ஷாப்பில் மிக அற்புதமாக இருக்கும் டீ. காலையில் நான் குடிக்கிற இந்த முதல் டீ தான் என்னுடைய மைண்ட் செட்டை தீர்மானிக்கும். அன்றைய நாள் முழுவதும் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத கூட இந்த டீயை வச்சு தான் இருக்குது.
அதனால தான் வந்து நல்ல கடையை தேடி ஃபஸ்ட்டு டீயை போய் நான் சாப்பிடுவேன்.